இந்த 240 என்பது மோடியோட வெற்றி அல்ல, மோடியோட தோல்வி. அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும், மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது? அவங்களால தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்துருக்கிறார். நாம நம்பின அரசியல் சட்டமும் ஜனநாயகம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. 237 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ கூட தமிழ்நாட்டிலிருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்குறாங்க. அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியாக நினைச்சுக்கிறவங்க. ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு? இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்தல, நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்குறாங்க. வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்களை ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? கடந்த 5 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் 9695 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 1949 விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க. 59 தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை விட முக்கியமா அவங்களுடைய செயல்பாடுகள் அதை அங்கீகரிக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. ஒன்றிய அமைச்சர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஏன் பிரதமர் மோடின்னு ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுகவை எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசியிருக்காங்க. இதை விட வேற என்ன சர்டிபிகேட் வேணும்? பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால் நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க. இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும்போது அடங்கி போவாங்களா? மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க போகுது. நம்முடைய உறுப்பினர்கள் தான் பாஜகவை கொள்கை கோட்பாடுகள் ரீதியாக அம்பலப்படுத்தினாங்க. அரசியல் ரீதியா பாஜகவை விமர்சிக்கிறது வேற, ஆனா கொள்கை ரீதியா அவங்களுடைய வகுப்புவாதத்தை, தேச தேசத்தை, பாசிசத்தை விமர்சிக்கிற பாணிய இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். சமூக நீதிக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகமாக உரிமை குரல் எழுப்புவது மூலமா இந்திய அரசியல் செல்ல வேண்டிய பாதையை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டு கொடுத்தாங்க. இந்த முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படணும்னு நான் விரும்புகிறேன்னா, நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார், ஈவிகே சம்பத் பேசினார், நாஞ்சிலார் பேசினார், முரசொலிமாறன் பேசினார். இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி, மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் ஒவ்வொன்றும் அமையணும். இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை, சமூக நீதியை, மதச்சார்பின்மையை, நாட்டோட பன்முகத்தன்மையை, இந்திய பண்பாட்டு விழுமியங்களை காப்பாற்றுற மாதிரி அது இருக்கணும். அப்படித்தான் அமையும்னு நான் நிச்சயமா நம்புறேன். மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்க தோளில் ஏற்றி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உரக்க பேசுங்க. பலம் பொருந்திய எம்பிக்கள் சேர்ந்து பலவீனமான மைனாரிட்டி பாஜக அரசை பாசிச பாதையில் செல்லாம தடுங்க.
ஒற்றுமை உணர்வோட கொள்கை திறத்தோட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நான் சொன்னதை நினைவுபடுத்துகிறேன். மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் நான் அதை நினைவுபடுத்துகிறேன். வாக்களித்த மக்களுக்கு உண்மையா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கின கட்சி தலைமைக்கு உண்மையாக நடந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். இந்த 40 எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடணும்னு துடிக்கிற பாஜகவை தடுக்கிற காவல் அரணா நம்முடைய 40 எம்பிக்கள் இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்லிக்கிறேன். இது தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு ஆண்டு. ஆண்டு முழுக்க நம்ம கட்சி சார்பாகவும் ஆட்சி சார்பாகவும் நலத்திட்ட நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டிகள், விளையாட்டு போட்டிகள், கவிதை போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள் கொண்டாடினாலும் தலைவர் கலைஞருக்கு பிடிச்ச பரிசு எது தெரியுமா? திமுக கூட்டணியுடைய வெற்றி தான் அவருக்கு பிடிச்ச பரிசு.